ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இந்தியன் சினிமாவில் ஏகப்பட்ட ஃபிலிம் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. அதாவது ஒரு லாங்குவேஜுக்கும் தனித்தனியாக ஃபிலிம் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. அதாவது தமிழ் சினிமானா கோலிவுட் இண்டஸ்ட்ரி, தெலுங்கு சினிமானா டோலிவுட் இண்டஸ்ட்ரி, ஹிந்தி சினிமானா பாலிவுட் இண்டஸ்ட்ரி, அதே மாதிரி மலையாளம் சினிமானா மாலிவுட் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. இந்த இண்டஸ்ட்ரீஸில் இருந்து இந்த வருஷம் ஏகப்பட்ட படங்கள் வந்திருக்கு. இந்த வீடியோவில் இந்த வருஷம் அதாவது 2025ஆம் ஆண்டில் ஒரு இண்டஸ்ட்ரீஸ்லேயே ரிலீஸ் ஆன படங்கள் அந்த இண்டஸ்ட்ரிக்கு எவ்வளோ பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கொடுத்துருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம இந்தியன் சினிமாவில் எந்த லாங்குவேஜோட ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அதிக பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ணதுன்னு பார்த்துடலாமா? சரி, பாட்டம்ல இருந்து டாப்புக்கு போயிடலாம். நம்ம மலையாளம் சினிமா அதாவது மாலிவுட் இண்டஸ்ட்ரி இந்த வருஷம் 879 கோடி வசூல் பண்ணியிருக்கு. அதே மாதிரி நம்ம தெலுங்கு சினிமா அதாவது டாலிவுட் இண்டஸ்ட்ரி இந்த வருஷம் 1181 கோடி வசூல் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம தமிழ் சினிமா அதாவது கோலிவுட் இண்டஸ்ட்ரி இந்த வருஷம் 1196 கோடி வசூல் பண்ணியிருக்கு. டாப்ல எந்த இண்டஸ்ட்ரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹிந்தி சினிமா அதாவது பாலிவுட் இண்டஸ்ட்ரி இந்த வருஷம் இப்போ வரைக்குமே மட்டும் பார்த்தீங்கன்னா 2008 கோடி வசூல் பண்ணியிருக்கு. ஸோ கைஸ், நம்ம இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரியில் முதல்ல அதிகமாக பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல்லாம் பண்ணுறதுனா நம்ம பாலிவுட் அதாவது ஹிந்தி சினிமா இண்டஸ்ட்ரி தான். இந்த ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அதாவது 2025ஆம் ஆண்டில் ஜான்வரியிலேருந்து இப்போ மே எண்டிங் வரைக்கும் படங்கள்லாம் ரிலீஸ் ஆகிருக்குல்ல, அதை வச்சு எடுத்த ரிப்போர்ட்ஸ் தான். கைஸ், பாலிவுட் சினிமா அதாவது ஹிந்தி சினிமா தான் பார்த்தீங்கன்னா டாப்பில் 2008 கோடி வசூல் பண்ணியிருக்கு. செகண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமா அதாவது கோலிவுட் இண்டஸ்ட்ரி கிட்டத்தட்ட 1196 கோடி பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட பாலிவுடுக்கும் கோலிவுடுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்களா, ஆல்மோஸ்ட் டபுளாக இருக்குது. ஸோ கைஸ், பாலிவுட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி தான் டாப்பில் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த இயர் எண்டிங்கில் வேறு ஏதாவது ஃபிலிம் இண்டஸ்ட்ரி நம்ம பாலிவுட் இண்டஸ்ட்ரியை பீட் பண்ணிவிட்டு மேலே வருமா வராதான்னு. அதே மாதிரி உங்களுக்கு நம்ம பாலிவுட் இண்டஸ்ட்ரியை பீட் பண்ணிவிட்டு எந்த இண்டஸ்ட்ரி மேலே வரணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த இண்டஸ்ட்ரியோட நேமை பார்த்தீங்கன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் முடிவடைகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். வில் மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சினிமாவில் அவசியம் இருந்தாங்கன்னா அவங்களுக்குமே நம்ம சேனலை மறக்காமல் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க சொல்லிடுங்க.